நாம் குழந்தைகள் அல்ல. இங்கிலாந்தை ஆண்ட விக்டோரியா மகாராணி சிறுமியாய் இருந்தபோது பொம்மைகள் மேல் அலாதி பிரியம் வைத்திருந்தார்கள். எப்போதும் பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருப்பார். படிக்கும் வயதில் படிப்பில் கவனம் செலுத்தவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் வயது அதிகமாகியும் பொறுப்புணர்ச்சி வரவில்லை. ஒரு நாள் அவர்களது அம்மா அவர்களை அரண்மனையில் உள்ள அலுவலகத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கு ஒட்டியிருந்த இங்கிலாந்து நாட்டின் பெரிய வண்ணப்படத்தையும் சிம்மாசனத்தில் பொற்கிரீடம் சூடி அமர்ந்திருக்கும் தன் தாயின் படத்தையும் காண்பித்து, நீயும் இப்படி வருங்காலத்தில் ராணியாக போகிறாயே, இப்படி பொம்மைகள் வைத்து விளையாடி கொண்டிருப்பது சரிதானா என்று அவர்களது பொறுப்பை விளக்கினார்கள். அன்றிலிருந்து விக்டோரியாவின் செயலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஏற்ற காலத்தில் இங்கிலாந்து நாட்டின் இளவரசியானார். ஒரு மனிதன் ரட்சிப்பு அல்லது மறுபடியும் பிறத்தல் என்னும் மகிமையான அனுபவத்திற்குள் கடந்து செல்லும் போது அவன் இன்னும் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாகத்தான் இருக்கிறான். ஞான ஸ்நானம், அபிஷேகம் இவையெல்லாம் துவக்க பள்ளி பாஸ் பண்ணுவதற்கு சமமாகும். ஆனால் இன்றைய சபைகள் ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் பெறுதல் இவைகளோடு பூரணமாகி விட்டோம் என்று நம்புகின்றன. இவை அடிப்படையான ஆரம்ப நிலைகளே ஆகும். பிரியமானவர்களே, இங்கிலாந்தை ஆள வேண்டிய பிள்ளை விளையாட்டு பருவம் தாண்டியும் பொம்மைகளுடன் விளையாடியது தாயாரை துக்கப்படுத்தியது. அதுபோலவே நாட்கள் செல்ல செல்ல தம்முடைய பிள்ளைகளின் ஆவிக்குரிய தரம் உயர வேண்டும் என்று நமது பரம தகப்பனும் எதிர்பார்க்கிறார். நாம் ரட்சிப்பு அபிஷேகத்தோடு நின்றுவிட்டால் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம் என்பதே பொருள். அன்பு, தியாகம், சிலுவை சுமத்தல், தாழ்மை போன்ற எத்தனையோ காரியங்களை வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வளர வேண்டுமே. என்னிடம் எல்லா நற்குணங்களும் இருக்கிறது, நான் பூரணமாகிவிட்டேன் என்ற எண்ணம் வராதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ நிரூபங்களை எழுதிய அப்போஸ்தலனாகிய பவுல் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். பவுல் வேண்டிக் கொண்டது போல நாம் அறிவு கேட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட பிரயாசம் எடுப்போமா? தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா.